Hello, Vanakkam, Vandanam, Namaskar. Today we are going to see about the constitutional amendments. அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணும்போது 370 ஆர்டிகிள்ஸு இப் அதுக்கப்புறம் ஒரு 300 ஆர்டிகல்ஸ் ஆட் பண்ணாங்க. ஆனால் இப்போ கான்ஸ்டியூஷனில் 470 ப்ளஸ் ஆர்டிகல்ஸ் இருக்குது. அப்போ 370 அதுக்கப்புறம் 300 கிட்ட ஆட் பண்ணாங்கன்னா 670 வந்திருக்கணுமே அப்படின்னு கேட்டால் கிடையாது. சிலதை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, சிலதை ஆட் பண்ணியிருப்பாங்க. அமெண்ட்மெண்ட்னா சேஞ்சஸ். கான்ஸ்டியூஷனில் என்னென்ன சேஞ்சஸ்னால் எப்படின்னா என்னென்ன லா ரிமூவ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன லா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஒரு பேசிக் டெஃபினிஷன். அண்டு இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். பட் இதில் எக்ஸாமினுக்கு என்னெல்லாம் வேணுமோ ஆஸ் யூஷுவல் நான் இதில் இம்பார்ட்டண்ட்டானது எது மட்டும் சொல்லிடுறேன், அது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நீங்கள் அது மட்டும் படித்தா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951. இதில் என்னென்னா இது தேவையில்லை. நெக்ஸ்ட்டு தேவையில்லை. ஓகே. 10th அமெண்ட்மெண்ட், அதாவது 10வது சேஞ்சஸ் என்னன்னா கான்ஸ்டியூஷனில் இத்தனை சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 10th சேஞ்ச் பண்ணும்போது எந்த இயர்னா 1961. ஃபஸ்ட்டு ஒரு யூடி, இந்தியாவில் யூனியன் டெரிட்டரி ஃபஸ்ட்டு எதுக்கு கிரியேட் ஆச்சுன்னா தாதர் அண்ட் நகர் ஹவேலி. இது ரெண்டுமே எந்த சைடில் இருக்குன்னா இந்த மகாராஷ்டிரா கிட்ட இருக்கும். இதுதான் வேணாமா வேணாம் வேணாம் தத்ரா நகர் ஹவேலி குஜராத் சைடு இருக்கும். சாரி, தாமன் தியோ தான் மகாராஷ்டிரா சைடில் இருக்கும். தத்ரா நகர் ஹவேலி வந்து குஜராத் சைடு. வேர் இஸ் குஜராத் கம் இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். தத்ராவும் நகர் ஹவேலி. சரி சொல்றேன், ஓகேவா? இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்து 12th இது பார்த்தோம்னா 1962, 2 வருஷம் கழிச்சு. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா 10th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1961. அதுக்கு அடுத்த வருஷம் 1962. ஆனால் இது 12வது 2ல் +2 போட்டோம்னா 12th அமெண்ட்மெண்ட்னது கோவா, தாமன் அண்ட் தியூ அதையும் யூடியாக கிரியேட் பண்ணுது. அது ஆமாம். அதுக்கப்புறம் வந்து புதுச்சேரி எப்போ வந்துச்சு? 14th அமெண்ட்மெண்ட், பட் சேம் இயர் தான். 14வது அமெண்ட்மெண்ட்டில் யூடி என்னபிள்டு யூடி புதுச்சேரி. இது மட்டும் பார்த்துக்கோ. புதுச்சேரியை யூடியாக கிரியேட் பண்ணது இந்த வருஷம்தான். அப்போ அதுக்கு முன்னாடியுமே நம்ம இந்தியா நாடே கிடையாது. 1962 முன்னாடி புதுச்சேரி இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் தென் இதில் ஓகேவா 10, 12, 14 இது பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து போகும். Who is this? என் வயலின்னு பார்த்தேன் இப்படி கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 42 இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சொல்ல போனோம்னா 42nd அமெண்ட்மெண்ட் இது வந்து ஒரு மினி கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ சேஞ்சஸ் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் அவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா ப்ரீஆம்பிள் சொன்னல சம்மரி ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ட்டு, அதில் இந்த 3 வார்த்தை ஆட் பண்ணியிருப்பாங்க.
ஓகேவா? என்ன வார்த்தைன்னா சோஷியல் சோஷியலிஸ்ட், செக்யூலியர், இன்டெகிரிட்டி. சோஷியலிஸ்ட்னா எல்லாரும் ஈக்குவல், மக்களுக்காக தான் அந்த கவர்மெண்ட்டு, அதுதான் சோஷியலிஸ்ட் பார்வை. பீப்புள் வெல்ஃபேருக்காக செய்கிறது சோஷியலிஸ்ட்னுவாங்க. செக்யூலியர்னா என்ன அர்த்தம்னா, இது சும்மா மீனிங் தான் என்னன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னெல்லாம் நடந்திருக்கு அது தெரிஞ்சால் மட்டும் போதும். செக்யூலர் மீனிங் இன் பிரியாம்பல், அதாவது செக்யூலர்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. அது யார்கிட்டேருந்து யாருக்கும் அது மறுக்கப்படாது, அது எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இந்தியா ஒரு செக்யூலர் கண்ட்ரின்றாங்க. எல்லா மதம் எம்மதமும் சம்மதம். ஏன்னா இந்தியாவில் ஒரு அஃபிஷியல் ரிலீஜன், நேஷ்னல் ரிலீஜன்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இந்தியாவுக்குன்ட்டு ஒரு ரிலீஜன் கண்ட்ரினா கிடையாது, எல்லா ரிலீஜனும் இந்தியாவில் இருக்குது. இன்டெகிரிட்டி ஒன்றா இன்டெகிரிட்டினா அப்படி இன்டெகிரிட்டி இன்டெகிரிட்டினா அதான் நேஷ்னல் யூனிட்டி அண்ட் டெரிட்டோரியல் சாவரனிட்டி. எப்படி சொல்கிறது, அதான் ஒரு யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இன்டெகிரிட்டி. டைவர்சிட்டினா பல ரிலீஜன்ஸு, பல ட்ரெடிஷன்ஸ், பல கல்ச்சர்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம ஒன்றா சேர்ந்தது தான் இந்தியா. அதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதை தான் இன்டெகிரிட்டின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர், இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்புறம் டிபிஎஸ்பியில் 4 விஷயம் புதுசாக ஆட் பண்ணாங்க. என்ன ஆர்டிக்கல் மட்டும் பார்த்தா போதும். 39, 43, 48. ஓகேவா? 39F, 39A, 43A, 48A. அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. பார்ட் 4A. இது ரொம்ப ஓகேவா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எப்போ ஆட் பண்ணாங்க கான்ஸ்டியூஷனில்? இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான், 1976. ஓகேவா? எங்கள் அப்பா பிறந்த வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் பவுண்ட் பை கேபினெட் அட்வைஸ். அதாவது கேபினெட்னா யார்? மந்திரிகள், அமைச்சர்களோட அட்வைஸ் ப்ளஸ் பிஎம், இவங்களோட அட்வைஸில் தான் பிரசிடென்ட் செயல்படணும் அப்படின்ட்டு அந்த விஷயம் கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஜுடிஷியல் பவர் இது வேணாம். ப்ரொவைடட் ஃபார் த ட்ரிபுனல்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ். அதாவது ட்ரிபுனல்னா அதுவும் ஒரு கோர்ட் மாதிரி தான், ஆனால் நம்ம சாதா மக்களுக்கான கோர்ட் கிடையாது. இப்போ இந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க, அவங்க சர்வீசஸுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கோர்ட் இருக்குது, அந்த கோர்ட்டு தான் ட்ரிபுனல். ஓகேவா? அவங்களுக்குன்ட்டு ட்ரிபுனல்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஃபார் அதர் மேட்டர்ஸ், அந்த சர்வீஸ் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்க இந்த மாதிரி ட்ரிபுனல்னு ஒரு கோர்ட் இருக்கும், அங்கே போய் தான் சரி செஞ்சுப்பாங்க. அப்புறம் இந்த இந்த எஜுகேஷன் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, கன்கரண்ட் லிஸ்ட், செவன்த் ஸ்கெடியூலில் கன்கரண்ட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட். இந்த சப்ஜெக்ட்ஸில் சென்ட்ரல் தான் மேக் பண்ணும், இந்த சப்ஜெக்ட்ஸில் ஸ்டேட் தான் மேக் பண்ணும், இந்த சப்ஜெக்டில் 2 பேருமே மேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில சப்ஜெக்ட் ஸ்டேட்ஸில் இருந்துச்சு. என்னென்னா எஜுகேஷன், ஃபாரஸ்ட்டு, வெயிட்ஸ் அண்ட் மெஷர், இந்த நியூட்ரிஷன் இதெல்லாம் சென்சஸ் எடுப்பாங்களா அதுதான். அப்புறம் வைல்ட் லைஃப் அனிமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது, இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. அதை என்ன பண்ணாங்க, கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு போட்டாங்க. ஸோ சென்ட்ரலும் ஸ்டேட் 2 பேருமே மேக் பண்ணலாம். ஓகேவா? 3 வேர்ட்ஸு ஆட் பண்ணாங்க. சோஷியலிசம், செக்யூலரிசம், இன்டெகிரிட்டி, டிபி. அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கிரியேட் பண்ணாங்க. ட்ரிபுனல்ஸ் கிரியேட் பண்ணாங்க, அதாவது கோர்ட் ஃபார் த கவர்மெண்ட் சர்வீஸ் பீப்புள். அப்படி சிம்பிளாக சொல்லணும்னா அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் 4 டிபிஎஸ்பியில் 4 புது விஷயம் ஆட் பண்ணாங்க. அப்புறம் பிரசிடென்ட் யார் பேச்சு கேட்டு நடக்கணும், கேபினெட் ப்ளஸ் பிஎம். அப்புறம் என்னென்ன, அதாவது ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து சில சப்ஜெக்ட்ஸ் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. இதுதான். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் மினி கான்ஸ்டியூஷன் விச் இப்படி கூட கேட்கலாம், விச் இஸ் மினி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 42 எந்த இயர்? 1976. இல்லை, இயர்ஸ் ரொம்ப முக்கியம் அமெண்ட்மெண்ட் பொறுத்த வரைக்குமே. அண்ட் தென் 44th அமெண்ட்மெண்ட்டும் ஒரு முக்கியமானது தான். 44th அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா நிறைய விஷயம் பண்ணாங்களாம். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எமர்ஜென்சி டைம்லேயும் இருக்கும்.
ஆர்டிகல் 19 மட்டும்தான் எமர்ஜென்சி டைமில். ஆர்டிகல் 19 ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது, 14லேருந்து 35 வரைக்கும் இருக்குது. அதில் ஆர்டிகல் 2021 எமர்ஜென்சி பீரியடில் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்பவுமே போகவே போகாது. ஆர்டிகல் 19 இம்மிடியட்டாக ஆட்டோமேட்டிக்காகவே சஸ்பெண்ட் ஆகிடும். பட் எமர்ஜென்சி டைமில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு கர்டைல் ப்ரிவைன் ஆகிருக்கும். கர்டைல்னா என்னது? கட் ஆகிடும். அது வந்து எமர்ஜென்சியில் கிடையாதுன்னாங்க, அதை வந்து ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. இருக்குது எமர்ஜென்சி டைம்லேயும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, அது மக்கள்கிட்ட இருந்து போகாது. பட் ஆர்டிகல் 19 போய்டும். ஆர்டிகல் 2021 கண்டிப்பாக இருக்கும். ரைட் டு ப்ராப்பர்ட்டி, இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்துச்சு. அது என்ன பண்ணாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து நீக்கிட்டு ஆர்டிகல் 300A தனியாக ஆட் பண்ணாங்க. இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனில் கேபினெட்டுன்ற ஒரு வார்த்தை ஆட் பண்ணாங்க. இது எக்ஸாமில் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கேபினெட்டுன்ற வார்த்தை கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணாங்க. அது எதில் ஆட் பண்ணாங்கன்னா சரியா தெரியலையே. சரி, அப்புறம் இன்டர்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இது 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 வேணாம், இது ரெண்டுத்தையும் கேட்க மாட்டாங்க. இந்த 3 இது பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ என்னன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எமர்ஜென்சி டைம்லேயும் இருக்கும் அப்படின்னு அந்த விஷயத்தை ரீஸ்டோர் பண்ணது. ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து தூக்கிட்டு ஆர்டிகல் 300A ஒரு கிரியேட் பண்ணி அதை இதில் சொல்லிவிட்டாங்க. அப்புறம் கேபினெட்ன்ற வார்த்தை கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணாங்க. இது ரொம்ப முக்கியம். ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது கட்சி தாவுதல் வந்து தடை. கட்சி பண்ணாங்கன்னா அவங்க பதவி நீக்கப்படும். அதுதான் ஆன்டி டிஃபெக்ஷன். அந்த சட்டத்தை 10th ஸ்கெடியூல்ன்ட்டு அந்த புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணி அதில் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்ட்டு போட்டாங்க. இது என்ன 52வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அண்டு 56 இது வேணாம். 60 இது ஒன்று. ஓட்டிங் ஏஜ் எப்போ மாற்றினாங்க? 21லேருந்து 18 எந்த மாற்றினாங்க? 61ல். 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988 மாற்றினாங்க. இது தெரிஞ்சுக்கணும். அண்டு வேற சிக்கிம் வேண்டாம், இது வேணாம், இது வேணாம். 26, 27 தேவை பார்லிமெண்ட் கான்ஸ்டியூஷன் வேணாம். இது ரொம்ப முக்கியம். 89th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸுக்குன்ட்டு ஒரு தனி கமிஷன், அது ஒரு கமிட்டி மாதிரி ஸ்கெடியூல் ட்ரைப்ஸுங்க எஸ்டிக்குன்ட்டு ஃபார்ம் பண்ணாங்க. எப்போ? 99th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? திஸ் அமெண்ட்மெண்ட்டு சரி, நான் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கணும். 65th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் எஸ்சி எஸ்டி 2 பேருக்குமே ஒரு நேஷ்னல் கமிஷன் போட்டாங்க. ஆனால் 89th எஸ்சிலேருந்து பிரித்து எஸ்டிக்கு தனி போட்டாங்க. இந்த எஸ்சி எஸ்டி இருந்துச்சு, அதுலேருந்து எஸ்டிக்கு மட்டும் தனியாக ஒரு நேஷ்னல் கமிஷன் போட்டாங்க. அது 2003 89th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது 61 65. ஆமாம், 65th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அப்புறம் இது 69th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன பண்ணானுங்க, இது சும்மா தெரிஞ்சுக்கும், இது இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. பட் யூடின்னு வரதுனால நான் உனக்கு சொல்கிறேன். அதாவது டெல்லி ஆல்ரெடி ஒரு யூடி ஸ்பெஷல், ஆல்ரெடி யூடியாக தான் இருந்துச்சு, யூனியன் டெரிட்டரியாக தான் இருந்துச்சு. அதுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸாக ஒன்று கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா, டெல்லி இஸ் ஏ நேஷ்னல் கேபிட்டல் தெரியும் டெரிட்டரி. டெல்லி இந்த வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா? நேஷனோட கேபிட்டல் எது? டெல்லி.
ஓகே. அது அது அந்த டெரிட்டரி தானே நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரியா சொன்னாங்க. டெல்லி இஸ் ஏ நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி, அவ்வளோதான். அந்த ஸ்டேட்டஸை கொடுத்தாங்க. அப்போ இது ரொம்ப முக்கியம். பஞ்சாயத்தி ராஜ், அதாவது கிரவுண்ட் லெவலில், அது அந்த வில்லேஜ் லெவலில் இருக்குல்ல, அவங்களுக்கு செல்ஃப் கவர்மெண்ட், சுய ஆட்சி, அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணிக்கணும், அவங்களே கவர்ன் பண்ணிக்கணுன்ட்டு என்ன பண்ணாங்க, பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டி, கோஆப்ரேஷன் சொசைட்டி, கோஆப்ரேஷன் சொசைட்டி, இது மூணுத்தையும் கிரியேட் பண்ணாங்க. வில்லேஜ் லெவல், ரூரல் லெவலில், நம்மளாம் அர்பன், அவங்களுக்கு கிரியேட் பண்ணாங்க. பஞ்சாயத்து ராஜ் எப்போ கிரியேட் பண்ணாங்க? 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. இதை வந்து 11th ஸ்கெடியூலில் இருக்குது. 10th ஸ்கெடியூல் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, 11th ஸ்கெடியூல் வந்து பஞ்சாயத்து ராஜ், 12th ஸ்கெடியூல் வந்து முனிசிபாலிட்டி. ஓகேவா? முனிசிபாலிட்டின்னு 74, அதுக்கு அடுத்தது பஞ்சாயத்துக்கு அடுத்ததே என்ன வரும்? முனிசிபாலிட்டி. பார்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்லேயே பஞ்சாயத்துக்கு அடுத்து முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து வரும், முனிசிபாலிட்டி வரும், கோஆப்ரேஷன் சொசைட்டி வரும். கரெக்டாக? இது வந்து எத்தனாவது? 11th ஸ்கெடியூலு. இது 12th ஸ்கெடியூலு. இது எத்தனாவதுப்பா? கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அது எந்த ஸ்கெடியூல் போடல. ஓகேவா? இது 74th அமெண்ட்மெண்ட் முனிசிபாலிட்டிக்குன்னு தனியாக ஒரு இதை கான்ஸ்டியூஷனில் கிரியேட் பண்ணி 12th ஸ்கெடியூல் அதுக்கு அலாட் பண்ணாங்க. 11th ஸ்கெடியூலில் பஞ்சாயத்து ராஜ், 73, 74. 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொன்னாங்கன்னா, சில்ட்ரன்ஸுக்கு 6லேருந்து 14 வயசு வரைக்கும் சில்ட்ரன்ஸுக்கு எஜுகேஷன் இஸ் அ கம்பல்சரின்ட்டு அதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக ஆக்குனாங்க. இதை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிக்கிள் அதான் 14லேருந்து 35 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டில் ஆர்டிகிள் 21A, அதான் அதை ஃபண்டமெண்டல் ரைட்டில் ஆட் பண்ணாங்க, அதான் ஆக்கிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இது நான் சொல்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி தேவையில்ல. இது வந்து நேஷ்னல் ஜுடிஷியல் அப்போ தேவையில்ல. 100 இது ஒரு தனியாக இருக்குல்ல, 100 டக்குன்னு கேட்குற மாதிரி இருக்குது பார்த்தாலே. இதில் என்ன பண்ணானுங்க, இது வேணாம். 100 பங்களாதேஷ் சும்மா எப்படின்னா, 100th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன நடந்துச்சுன்னா, ஐயோ 100 அமெண்ட்மெண்ட் ஆக்டுங்கப்பா. பங்களாதேஷ் கூட சில அக்ரிமெண்ட், பவுண்ட்ரி எல்லையில் சில அக்ரிமெண்ட்ஸு பங்களாதேஷ் கிட்ட போட்டாங்க. 100 பங்களா சொல்லுவாங்கள்ல, 100 பங்களான்னா 100 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பங்களாதேஷுக்கு சம்மந்தப்பட்டது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, அது போதும். 2005. அதுக்கடுத்து 101. இந்த இது ஒரு படம் வருமே, சர்வம் தாளம், இந்த சரி விடு. 101 ரூபா மொய் வைப்பண்ணுவாங்களே, மொய்னா என்னது? பணம்னா ஜிஎஸ்டி. பணத்துக்கு என்ன போடுவாங்க? வரி போடுவாங்க, ஜிஎஸ்டி எப்போ? 101st அமெண்ட்மெண்ட்டில் ஜிஎஸ்டின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எந்த வருஷம்? 2016. ஓகேவா? 16 என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? நவம்பர் 16. ஓகே, அடுத்து இது ரொம்ப முக்கியம். எப்படி கூடாது எரேசர். 65 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் எஸ்சி எஸ்டிக்குன்னு கிரியேட் பண்ணாங்க. அப்புறம் 89th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் எஸ்சி இதுலேருந்து பிரித்து எஸ்டிக்கு மட்டும் ஒரு நேஷ்னல் கமிஷன் தனியாக கிரியேட் பண்ணாங்க. 102ல் இது முக்கியம், 102 கேட்பாங்க. அதர் பேக்வர்ட் கிளாஸ் இருக்குல்ல, அந்த பேக்வர்ட் கிளாஸஸ்க்குன்ட்டு ஒரு நேஷ்னல் கமிஷன் கிரியேட் பண்ணாங்க. சாரி, ஆமாம், இந்த நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. அப்படின்னா இது வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறது. கான்ஸ்டியூஷனில் இந்த கமிஷன்ஸ்லாம் இருக்குது
அப்படின்னு அர்த்தம். இப்போ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்லாம் கான்ஸ்டியூஷனில் கிடையாது, அதெல்லாம் லா மூலியமாக மேக் பண்ணுது. அண்ட் தென் இது முக்கியம், லாஸ்ட்டில் கொஞ்சம் நிறைய முக்கியமானதெல்லாம் இருக்கும். 103rd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன பண்ணாங்க, எக்கனாமிக்கல் வீக்கல் செக்ஷனில் 10% ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. ஓபிசிக்கு எவ்வளோ இருக்கும், 27% ஃபார் ஓபிசி, கரெக்டாக. எஸ்சி எஸ்டிக்குன்னா ஒரு 33 நினைக்கிறேன், எஸ்சி எஸ்டிக்கெலாம். இடபிள்யூஎஸ்டி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஆஃப் ஆர் ஜென்ரல் கேரட்டிக்கு 10% ரிசர்வேஷன் 2019 103. அப்புறம் லோக்சபாவில் இது நீ படிக்கணும்னா தெரிஞ்சுக்கணும், சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜ். லோக்சபாவில் மொத்தம் எத்தனை சீட்னா 545 சீட்டு. அதில் 543 சீட்டு எலெக்ஷன் மூலயமா தேர்ந்தெடுப்போம். நான் ஃபஸ்ட்டு எலெக்ஷனுக்கு இந்த லோக்சபாவுக்கு தான் எலெக்ஷன் பண்ணேன். 543 சீட்டு மக்கள் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. அதில் 2 சீட் மட்டும் கவர்மெண்ட் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அதுவும் யார், ஆங்கிலோ இந்தியன்ஸ். அந்த விஷயத்த தூக்கிட்டாங்க. ஆங்கிலோ இந்தியன்ஸுக்குமே இப்போ 2 நாமினேஷன் சீட்லாம் கிடையாது அப்படின்ட்டு லோக்சபாலேருந்து அவங்களுக்கு ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கு நாமினேட்டட் சீட்டை தான் தூக்கிட்டாங்க. ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கு சீட்டு கிடையாதுங்கள, நாமினேஷனாக அந்த 2 சீட் இருந்துச்சுல அதை தான் தூக்கிட்டாங்க. 104 அமெண்ட்மெண்ட்டு. ஓகே, அடுத்து வந்து 105 அமெண்ட்மெண்ட்டு. இது தேவையில்ல. இது முக்கியம், விமன்ஸ்க்கு 30. இப்போ நீ எங்கே பார்த்தாலும் சரி, ஒர்க் ஜாபில் கூட சரி, கம்பெனிலே சில பாலிசி கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி விமன்ஸ்க்கு நீங்கள் ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் சில சப்சிடிஸ், இந்த கிராண்ட்ஸு இல்லை டேக்ஸ் குறைக்கிறது அந்த மாதிரி பண்ணுவோம். அந்த மாதிரி இப்போ லோக்சபாவில் பார்த்தா 33 சீட்டு விமனுக்கு இருக்கணும். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமே எழுதுறோமே, விமனுக்குன்னே தனியாக ரிசர்வேஷன் போடுறாங்களா, எஸ்ஐ எக்ஸாம்க்குலாம், எஸ்ஐ கான்ஸ்டபிளுக்கு. அப்போ விமன்ஸுக்கு 33% ரிசர்வேஷன் எங்கே, லோக்சபாலையும் ஸ்டேட் அசம்பிளிலையும். ஸ்டேட்லேயும் பார்லிமெண்ட் மாதிரி இருக்கும், அதுதான் ஸ்டேட் அசம்பிளி. பார்லிமெண்ட் வந்து சென்ட்ரல் மொத்த இந்தியாவுக்குமே, ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இந்த ரெண்டுத்துலேயுமே விமனுக்கு 33% ரிசர்வேஷன் கன்ஃபார்மாக இருக்கணும். அது ஃபில்டாக இருக்கணும், காலியாகவும் இருக்கக்கூடாது. அது 106 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். மொத்தம் இப்போதைக்கு எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்குன்னா, கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே 106 அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. இது தேவையில்லை, இவ்வளோ டீட்டெயிலெல்லாம் கேட்க மாட்டேன். இது இந்த வருஷம் நடந்தது, பட் இது ஆட் பண்ணாங்கன்னா 106 அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. 107வது கேட்டால் வாக் ஆஃப், இது மட்டும் பேர் மாதிரி இருக்குது, நம்பர் இல்லாமல். ஸோ நீ சும்மா ஞாபகம் வச்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ. மொத்தம் 106 அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ இதுதான் அமெண்ட்மெண்ட்ஸ். நான் என்னென்னலாம் முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் சொன்னேன்னா, இப்போ இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு சொல்ல, செகண்ட் சொல்ல, 7th சொல்ல, 10, 14 வேணாம், 10 கூட வேணாம், 14 தெரிஞ்சுக்கோ. 14, 42, 44, 52, 42, 44, 52. ஆமாம், 10, 42, 44, 52. அதுக்கப்புறம் வந்து இது 65, 73, 74, 86, 89. ஆமாம், 65, 73, 74, 86, 89. அடுத்த பேஜில் வந்து 100 பங்களா. பேக்வர்ட் கமிஷனுக்குன்னு தனியாக கிரியேட் பண்ணுவாங்க. அது இதில் தான் இருக்கா. 100, 101, 102, 103, 106, 100, 101, 102,
103, அப்புறம் கடைசியாக 106, மொத்தமே 106 சேஞ்சஸ் இது வரைக்கும் 2025 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் கொஷினில் 107 அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா நீ 106 போட்டு 107 கேட்க மாட்டேன். ஓகேவா? இதுதான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். இவ்வளோ தெரிஞ்சால் போதும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வரைக்கும். எந்த வருஷம் என்ன பண்ணாங்க, எத்தனாவது அமெண்ட்மெண்ட், இந்த 3 தான் நீ மைண்டில் தரவாக வச்சுக்கணும். நிறையா ஷார்ட்கட்ஸ் போட்டோம்னா பிட்டுக்குள்ளே பிட்டு வச்சு எந்த பிட்டு எதுக்குன்னே தெரியாது. அதனால தான் நான் ஷார்ட்கட்ஸ் அதிகமாக சொல்லலை. நீ வருஷத்துக்கு மைண்டில் வச்சுக்கோன்னா உனக்கு எப்படியோ அந்த மாதிரி வச்சுக்கோ. இப்போ 101 ரூபா மொய் டேக்ஸு அந்த மாதிரி நான் உனக்கு சொல்லலை. அந்த மாதிரி உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோ. ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.